மேம் இப்போ வந்து என்னோட ஜாதகம் இருக்கு. என்னுடைய ஜாதகத்த வந்து ஒரு ஜோதிடர்ட்ட போய் என்னுடைய ஆகமி கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்காம, நானே வந்து என்னுடைய ஆகமி கிரகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா மேம்? நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா தேவை உங்களுடைய ஜாதகத்த வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் நெறைய வந்துருச்சு. நீங்க போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்க லக்னம்னு எழுதுங்க. லக்னம் என்ன கிரகத்தோட சாரத்துல நிக்கிது அப்படின்றத எழுதிக்கங்க. சூரியன் எங்க நிக்கிறாரு, சந்திரன் எங்க நிக்கிறாரு இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா, இப்ப அஸ்வினி, மகம், மூலம் இது கேதுவினுடைய நட்சத்திரங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம் இது சுக்கிரனோட நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்கள். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம் இது ராகுவினுடைய நட்சத்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது குருவோட நட்சத்திரங்கள். அப்புறம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது சனி பகவானோட நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரங்கள். இப்போ நான் இந்த 27 நட்சத்திரமும் கவர் பண்ணிட்டோமா, இந்த 27 நட்சத்திரத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு கிரகம் விட்டு போயிருக்கும். அந்த விட்டு போன கிரகம் தான் ஆகமி கிரகம்.